வணக்கம் நண்பர்களே. என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இடி இதை குறித்து பல செய்திகள் வந்து கொண்டிருக்கும். தமிழகத்துக்கு முக்கியமான செய்தியாக கருதப்படுவது என்னவென்றால், மாப்பிள்ளை என்று அழைக்கப்படும் தமிழகத்தின் முதன்மையான குடும்பம், அரசியல் குடும்பம், மாப்பிள்ளை என்று அழைக்கப்படுகிறார். அவர் செய்திருக்கும் முதலீடுகள், வெளிநாட்டு முதலீடுகள், அந்த முதலீடுகளின் விவரங்களை, ஆவணங்களை திரட்டி வைத்திருக்கிறது மத்தியில் ஆளும் கட்சி. இப்போ இவங்க திரட்டி வச்சிருக்கிற ஆவணங்களை வழக்காக மாற்ற வேண்டும் என்றால் அது வழக்கறிஞருடைய ஒரு டிராஃப்டாக அது மாறும். இந்த அளவுக்கு அது வந்துருச்சுங்கிற தகவல் இங்கே இருக்கிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை இடத்துக்கு போகுது. அவருக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. நமக்கு தெரியாமல், நம்மை கேட்காமல், நம் கண்களை கட்டி இவர் இத்தனை சொத்துக்களை சேர்த்திருக்கிறாரா, இவ்வளவு முதலீடுகள் செய்திருக்கிறாரா, இவ்வளவு பணம் சம்பாதித்திருக்கிறார் என்றால் இதெல்லாம் எங்கிருந்து வரும்? வரிப்பணம் தானே, மக்கள் வரிப்பணம் தானே. இப்போ அவர் கேட்குற கேள்வி, இடி கடைசி நேரத்தில் இந்த புலனாய்வு அமைப்புகள் நெருக்கடி கொடுத்தால் யார் பதில் சொல்கிறது? மாப்பிள்ளையா? இல்லை, நான் தான் பதில் சொல்லணும். யார்? முதன்மையானவர் சொல்கிறார். இப்படி எனக்கு தெரியாமல் இன்னும் எத்தனை வேலை செஞ்சுருக்கீங்க? இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு செய்யணுன்றது இல்லை. அட்லீஸ்ட் சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வேறு பாதுகாப்பான ஒரு இதாக செஞ்சுருப்பேன். கடைசி நேரத்தில் உங்களை எப்படி பாதுகாக்கிறது? தேர்தல் வேறு நெருங்கி வந்துட்டுருக்கு. ஏற்கனவே சில அமைச்சர்கள் மேலே வழக்குகள் ரொம்ப தீவிரமாகுது. அவங்க சிறைக்கு செல்வது கூட சூழல் ஏற்படும் அப்படிங்கிற அளவுக்கு நெருக்கடி முற்றுது. இந்த சமயத்தில் மற்ற அமைச்சர்கள் மேல் விழுந்தாலே பெரிய அடியாக இருக்கும். இதுவும் அந்த முதன்மையான குடும்பத்தில் உள்ள முக்கியமான நபர் மேலேயே இந்த குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா எங்கேருந்து பணத்தை அடிச்சிங்க? வரிப்பணம் தானே அப்படின்னு கேள்வி கேட்டால் யார் பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குழப்பமான விவாதம், சூடான விவாதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. மாப்பிள்ளையை எப்படி காப்பாற்றுவது? இதுதான் இப்போது அவருக்கு இருக்கிற ஒரே கவலை. அதனால தான் எல்லாத்தையும் வர்றேன் போகிற அவ்வளோ பேரையும் பஸ்ஸில் ஏற சொல்கிறார். ஏன்னா ஒரு கூட்டமாக நின்னால் நமக்கு கொஞ்சம் ஆதரவு கிடைக்கும், எதில் இழந்தாலும் இன்னொன்றை வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் இருக்கார். யார்? முதன்மையானவர். ஆனால் புலனாய்வு அமைப்புகள் விடுவதாக இல்லை. குறிப்பாக இந்த மாப்பிள்ளையின் சொத்துக்களை விடுவதாகவே இல்லை. அடுத்த செய்தி தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி